600 ஆண்டுகள் பழமையான ஒரு புத்தகம். அதில் நூற்றுக்கணக்கான பக்கங்கள், ஆயிரக்கணக்கான வார்த்தைகள். ஆனால் இன்று வரை அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை உலகில் ஒருவராலும் உறுதியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ஒரு மருத்துவ நூலா, இரகசிய குறியீடா, அல்லது மிகப்பெரிய ஏமாற்று வேலையா? இந்த மர்ம புத்தகத்தின் பெயர் வோய்னிச் கையெழுத்து புத்தகம். விசித்திரமான எழுத்துக்கள், அடையாளம் தெரியாத தாவரங்கள், விண்மீன் வரைபடங்கள் மற்றும் மர்மமான மனித உருவங்களால் நிறைந்த இந்த புத்தகம் தற்போது அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இந்த புத்தகத்தின் தோல் பக்கங்களில் செய்யப்பட்ட கார்பன் பரிசோதனை, அவை கிபி 1404 முதல் 1438க்கு இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்தவை எனக் காட்டியது. அதாவது இந்த புத்தகம் அச்சு இயந்திரம் ஐரோப்பாவில் பரவுவதற்கு முன்பே உருவாக்கப்பட்டிருக்கலாம். பல நூற்றாண்டுகள் வெவ்வேறு உரிமையாளர்களின் கைகளில் சுற்றிய இந்த புத்தகத்தை 1912 பழைய புத்தக வியாபாரியான வில்ஃப்ரெட் வோய்னிச் வாங்கினார். அதன் பின்னரே இந்த மர்ம புத்தகம் உலகம் முழுவதும் பிரபலமானது. அவரது பெயரால்தான் இது வோய்னிச் கையெழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் பக்கங்களில் பூமியில் அறியப்பட்ட தாவரங்களைப் போன்றும் ஆனால் எந்த தாவரத்துடனும் முழுமையாக பொருந்தாத படங்கள் உள்ளன. சில பக்கங்களில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் ராசி சின்னங்களைப் போன்ற வட்ட வடிவங்கள் காணப்படுகின்றன. மற்ற சில பக்கங்களில் பச்சை நிற திரவம் நிறைந்த குழாய்களில் குளிப்பது போன்ற பெண்களின் உருவங்களும் இருக்கின்றன. ஆனால் மிகப்பெரிய மர்மம் அதன் எழுத்துக்கள்தான். அவை எந்த அறியப்பட்ட மொழியுடனும் நேரடியாக பொருந்தவில்லை. வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன. எழுத்துக்களிலும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இதனால் இது அர்த்தமற்ற கிறுக்கல் அல்ல, ஏதோ ஒரு மொழி அல்லது இரகசிய குறியீடாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். மொழியியலாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், கணிதவியலாளர்கள் மற்றும் உலகப் போர்களில் இரகசிய குறியீடுகளை உடைத்த நிபுணர்கள் கூட இதை புரிந்து கொள்ள முயன்றனர். நவீன கணினிகளும் செயற்கை நுண்ணறிவும் பயன்படுத்தப்பட்டன. பலர் நாங்கள் இதை வாசித்துவிட்டோம் என்று கூறினாலும் எந்த விளக்கமும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சிலர் இது மூலிகை மருத்துவ புத்தகம் என்கிறார்கள். சிலர் பெண்களின் உடல்நலம் மற்றும் விண்வெளி அறிவியல் பற்றிய நூல் என்கிறார்கள். இன்னும் சிலர் பணக்காரரை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய போலி புத்தகம் என நம்புகின்றனர். ஆனால் 600 ஆண்டுகளை கடந்தும் அதன் ஆசிரியர் யார், மொழி என்ன, அதன் பக்கங்கள் சொல்லும் உண்மை என்ன என்ற கேள்விகளுக்கு உறுதியான பதில் கிடைக்கவில்லை. வோய்னிச் புத்தகம் மனித வரலாறு இன்னும் திறக்க முடியாத ஒரு பூட்டப்பட்ட இரகசியம்.